ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பாதாம் மில்க் வித் ஜெல்லி. வாங்க வீடியோ பண்ணுற முன்னாடி நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனில் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நல்லா கலந்துக்கலாம். பாதாம் பவுடர் பாதாம் நான் ஒரு கப்பில் பாதாம் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாதாமை. இப்போ நம்ம ரெசிபிக்கு போகலாம். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை நம்ம ஆட் பண்ணிடலாம். வேணுங்கிற அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்ச பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு 3 டைப் ஆஃப் ஜெல்லிஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அகர் அகரை யூஸ் பண்ணி. ஒன்று எல்லோ கலர், ஒன்று நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை 3 நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நம்ம இந்த ஜெல்லிஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெட் கலர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் ஆரஞ்சு கலர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் பிஸ்தா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாதாம் மில்க் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இது மேலே நம்ம கொஞ்சமாக பாதாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பாதாம் மில்க் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக ஜெல்லியோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதாம் மில்க் ஜெல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.